வணக்கம். வெல்கம் டு அங்கனா சமையல். வாங்க இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான செட்டிநாடு காடை மிளகு வறுவல் தான் செய்ய போகிறோம். இந்த மிளகு வறுவல் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு அடுப்பில் வானலை வச்சுக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். 3/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குவோம். 1/2 ஸ்பூன் ஜீரகத்தை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும். சோம்பு ஜீரகம்லாம் லேசாக பொரியிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். இப்போ எல்லாம் நல்லா வறுத்தாச்சு பாருங்கள். ஓரளவு நல்லா பொரிஞ்சிருக்கு சோம்பு ஜீரகமெல்லாம். இப்போ இதை நம்ம பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு ஒரு வானலை வச்சுக்கலாம். இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்குவோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இது மண் பாத்திரத்தில் சமைக்கிறேன். இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் சமைக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெயில் ஒரு 2 பிரியாணி இலை, ஒரு 2லேருந்து 3 அளவு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக சோம்பு, 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக முழு மிளகு, கொஞ்சமாக கருப்பு உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக சீரகம் எல்லாத்தையுமே சேர்த்துக்குவோம். இது கூடவே ஒரு 3 காஞ்ச மிளகாயை கையால் கிள்ளி சேர்த்துக்கணும். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டு நல்லா தாளித்து விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாமே ஓரளவு பொரிஞ்சதும் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இது தோட்டத்தில் உள்ள கருவேப்பிலை. இப்போ இதை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கருவேப்பிலை வதங்கினதும் வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். இதுக்கு நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் தான் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்குவோம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். சிக்கன், காடை, மீன் குழம்பு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிட்டா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கிருச்சு. இப்போ தக்காளியை சேர்த்துக்குவோம். இதுக்கு நான் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்குவோம். இப்போ சேர்த்துக்கிட்டு இந்த தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா மசிஞ்சு வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம தேவையான மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம பவுடர் பண்ண மிளகு பொடி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக மிளகு பொடியை சேர்த்துக்குவோம். இப்போ நான் சேர்க்குறது ஃபுல்லாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி. இப்போ நம்ம பவுடர் பண்ணிக்கிட்ட மிளகு, சோம்பு, ஜீரக பொடி. இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாகவே கொஞ்சமாக கரம் மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துக்குவோம். சேர்த்து இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்குங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு அரிசி களைஞ்ச தண்ணி தான் சேர்க்குறேன். இந்த மாதிரி அரிசி களைஞ்ச தண்ணி சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குவோம். இப்போ இது கூட ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்குவோம். கலந்து மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் இந்த குழம்பு கொதிக்கட்டும். இப்போ நல்லா அந்த மசாலா கொதிச்சிருச்சு.
இப்போ நம்ம காடையை சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் ஒரு 6 காடை தான் எடுத்திருக்கேன். இது இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கு. அதை அப்படியே நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெரிய பீஸாக தான் இருக்குது. நான் அப்படியே போட்டுக்கிறேன். இப்போ எல்லா காடையும் போட்டாச்சு. இப்போ நல்லா இந்த மசாலாவில் கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறி கலந்து விட்டாச்சு. இப்போ பாருங்கள், இதில் ஒரு 2 நிமிஷம் இருந்துச்சு. அதுக்குள்ளே இந்த காடையிலேருந்து கொஞ்சம் தண்ணி நிறையா வந்திருக்கு பாருங்கள். அதனால் தண்ணி எதுவும் நம்ம சேர்க்க வேண்டாம், இந்த தண்ணியே போதும். அதனால் இப்படியே மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். 7லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டுக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ வெந்துருச்சு. இப்போ ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா ஓரளவு வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடியை சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கிட்டு திரும்பவும் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். நல்லா பெரட்டி விட்டுக்கிட்டு திரும்பவும் மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு இன்னும் ஒரு 5 நிமிஷம் அடுப்பிலே இருக்கட்டும். மீடியம் ஃப்ளேமே இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், காடை நல்லா வெந்து ட்ரை ஆகிடுச்சு. இது கலரும் மாறி இருக்குது, நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா பெரட்டி விட்டு இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை மேலே போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டு 1 நிமிஷம் கழித்து நம்ம பிளேட்டில் எடுத்துக்கலாம். இப்போ பிளேட்டில் எடுத்தாச்சு. பாருங்கள், இப்போ பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த செட்டிநாடு காடை மிளகு வறுவல் சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.